ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 2 பேரும் சேர்ந்து வச்சு நடத்துகிற ஃபங்க்ஷனில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. இதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட நீயே போய் சொல்லிவிடு மலர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே மலர்கிட்ட சொல்லிவிடுவோம். மலருமே இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற ராஜாங்கத்துக்கிட்டையுமே மாமா இதில் தமிழ்ச்செல்விக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி உங்ககிட்ட சொல்ல சொன்னா அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற மலர் வந்து சொல்லிடுவாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற ராஜாங்கமும் அங்கே இருக்கிற சேதுவோ சரி எல்லாருமே மிகப்பெரிய ஒரு கோவத்தோடையும் ஒரு அதிர்ச்சியோடையும் தான் பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலையும் எங்கள் மோகனாவும் தமிழ்ச்செல்வியும் ஃபேமிலியும் இங்கே இருக்கிற ராஜாங்கத்துடைய ஃபேமிலியும் 2 பேர் ஃபேமிலியுமே சேர்ந்து சந்தோஷமாக இந்த ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷனை வந்து சந்தோஷமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க. ஆனால் கடைசியில் இங்கே தமிழ்ச்செல்வியும் தன்னுடைய குழந்தை வந்து அம்மானு கூப்பிடாததுக்கு காரணமே இதுதான். ஏன்னா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம இப்படி சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இப்படி இருக்கோம் கடைசி வரைக்கும். ஏன்னா என்னுடைய குழந்தைய அவங்களுக்கிட்ட கொடுத்துருக்கவே கூடாது. கொடுத்ததுனால தான் இப்போ என்னுடைய மகனே 2 பேரும் சேர்ந்து என்னை வாய் திறந்து அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வருத்தத்தோட அந்த காது குத்து ஃபங்க்ஷனுக்கு எனக்கு விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே மறுபடியும் ராஜாங்கம் வந்து அங்கே இருக்கிற மலர்கிட்ட வந்து மலரை நீ மறுபடியும் தமிழ்ச்செல்விக்கு ஃபோனு போட்டு எங்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமும் சொல்லிடுவோம். இதை கேட்ட அங்கே இருக்கிற மலருமே சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்குமே கால் பண்ணி தமிழ் இங்கே கொஞ்சம் உங்ககிட்ட மாமா பேசணுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்கவும் ராஜாங்கமும் தமிழ் இங்கே 2 குடும்பமும் சேர்ந்து நல்லபடியாக சந்தோஷமாக இந்த ஒரு விழாவை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மோகனா தான் இந்த ஒரு யோசனையே சொன்னான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. எனக்கு நல்லாவே புரியுது நீ என்ன நினச்சி இந்த ஒரு விஷயத்தில் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே 2 ஃபேமிலியுமே சேர்ந்து இங்கே 2 குழந்தைகளுக்கும் அங்கே காது குத்து ஃபங்க்ஷன் வச்சா 2 ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 ஃபேமிலியும் பிரிஞ்சு இருக்கிற ஃபேமிலி கொஞ்சம் சொந்தத்தோட ஒன்றா இருக்கிற மாதிரி எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் இந்த 2 குழந்தைங்களுக்கும் ஒரே டைமில் ஒரே நேரத்தில் கோயிலில் வந்து இந்த காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இங்கே மலர்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னோம். ஆனால் சொன்ன மலர்கிட்ட நீ இதில் விருப்பம் இல்லைன்னு வேற சொல்லியிருக்க. ஆனால் நாளைக்கு வந்து 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியும் ராஜாங்கம் என்ன சொன்னாலுமே அவங்க செய்யக்கூடிய ஒரு பர்சனும் கூட தமிழ்ச்செல்வி ராஜாங்கம் சொன்ன உடனே சரிங்க மாமா நான் அங்கே கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேச்சு பேசாமல் அங்கே அந்த ஒரு விஷயத்துக்காக சம்மதமும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற ராஜாங்கமும் சந்தோஷத்தோட சரி தமிழ் நான் வச்சிடவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையுமே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சேதுவும் அங்கே இருக்கிற ராஜாங்கத்துக்கிட்ட அப்பா அந்த தமிழ்ச்செல்விக்கு எவ்வளோ எகத்தால் இருந்தால் நீங்கள் சொல்லியுமே இந்த ஒரு ஃபங்க்ஷனில் எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையாவ சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேது சொல்லவும் அங்கே சேதுவை பார்த்து ராஜாங்கமும் இங்கே பார் சேது அவளுக்குமே நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அவளை பார்த்து அந்த குழந்தை வந்து அம்மான்னு சொல்லலைன்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ வருத்தப்பட்டான்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் நான் அவளுடைய முகத்தை நல்லாவே பார்த்தேன். அப்படி இருக்கிறப்போ அவளை நம்ம இப்படி கஷ்டப்படுத்தி எப்போவுமே நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேதுக்கிட்ட ராஜாங்கமும் சொல்லிடவும் உடனே ராஜாங்கத்துக்கிட்ட பார்த்து சேதுவும் அப்பா என்னதான் இருந்தாலையும் அவங்க அந்த குழந்தை வந்து ஏதோ விக்ரம் தெரியாமல் ஆள் தெரியாமல் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிட்டுருச்சு ஐஸ்வர்யாவை. அந்த ஒரு பிரச்சனையை பெருசாக்க யாருடைய மனசு ஒத்து போகும்? இந்த சின்ன குழந்தை எதுவுமே தெரியாத அந்த குழந்தை போய் என்ன பண்ணும்? ரொம்ப நாள் அந்த குழந்தை வந்து ஐஸ்வர்யா கூட நல்லா பழகிக்கிட்டு நல்லா விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு குத்தம்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணுறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம்ப்பா. அவகிட்ட நீங்கள் எதுக்காக பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நம்மளுடைய குழந்தைக்கு இங்கே அழகு இருக்குது, நம்ம தனியாகவே நம்ம காது குத்து ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம், அவளை கூப்பிட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிடுவோம். உடனே இதை கேட்ட ராஜாங்கமும் சேது ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்பா, நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியும். ஆனால் அவளை நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கோம். ஆனால் அதில் யாரோ ஒருத்தர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாதத்தனமாக நம்ம இங்கே தமிழ்ச்செல்வியை கஷ்டப்படுத்தினது போதும். இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு கஷ்டமும் தமிழ்ச்செல்வியை படத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கம் சொல்லிடவும் இதை கேட்ட அங்கே இருக்கிற ஈஸ்வரியும்
மாமா என்ன மாமா நீங்கள் சேது சொல்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இங்கே சேது சொல்கிறது தான் நான் சரின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே தமிழ்ச்செல்விக்கு எவ்வளோ பெரிய கொழுப்பு இருந்தால் உங்ககிட்டயே எது தெரிஞ்சு இந்த ஒரு காது குத்து ஃபங்க்ஷனில் வந்து விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடியே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவா. கண்டிப்பாக எனக்குமே இதில் இங்கே அந்த குழந்தைய மீனாட்சி வச்சு நம்ம குத்துறது சரின்னு படலை மாமா. இங்கே நம்ம அழகருக்கு மட்டும் நம்ம தனியாக அங்கே காது குத்து ஃபங்க்ஷன் வச்சு சிறப்பாகவும் நல்லா பெருசாகவும் நம்ம கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரியுமே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் உடனே அங்கே இருக்கிற சாவித்திரியுமே அத்தாச்சி இன்னும் அத்தாச்சி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே அத்தை வந்து ஏதோ இப்படி ஒரு விஷயத்த 2 பேரும் ஃபேமிலியுமே ஒன்று சேர்ந்து செஞ்சால் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுவும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே புரியாமல் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து சொல்லிடுவோம். இதை கேட்டாங்கிற ஈஸ்வரியும் இதை பாருங்கள் மாதிரி நீங்கள் சும்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் பேசுகிறத இங்கே யாருமே எடுத்துக்கவும் மாட்டாங்க, நீங்கள் எதுக்காக இங்கே குறுக்க இப்படியெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரி பேசுவோம். உடனே ராஜாங்கமும் இங்கே பாரு ஈஸ்வரி எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் ஒரு டைம் இங்கே சேதுக்கிட்ட சொல்லிட்டேன் இல்லையா, இந்த விஷயத்தில் நான் தமிழ்ச்செல்விக்கிட்ட பேசி தான் முடிவெடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து கோயிலில் அங்கே தமிழ்ச்செல்வி வருவா. அங்கே நான் தமிழ்ச்செல்விக்கிட்ட தனியாக பேசி நான் ஒரு நல்ல ஒரு முடிவை நான் எடுக்க தான் போகிறேன். 2 ஃபேமிலிக்கும் இங்கே 2 ஃபேமிலிக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். ஏன்னா 2 பேர் ஃபேமிலியுமே சேர்ந்து இந்த ஒரு காது குத்து விழாவை நம்ம செஞ்சோன்னா எல்லாருக்குமே ரொம்பவே நல்ல ஒரு விஷயம்தான். நல்ல ஒரு விஷயத்த தான் இங்கே மோகனாவுமே சொல்லியிருக்கா. இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக தமிழ்ச்செல்விக்கிட்ட கலந்து பேசுகிறதுக்கு எல்லா உரிமையும் எல்லா உறுத்துமே இருக்குது. அந்த ஒரு விஷயத்த வந்து இங்கே மோகனா கரெக்டாக புரிஞ்சு சொல்லியிருக்கா. நம்மளுக்கு தான் தெரியாமல் நம்ம ஒரு குழந்தைக்கு நம்ம இப்படி காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கிறது எனக்கு சரின்னு படலை. ஏன்னா இங்கே 2 குழந்தையுமே சேர்ந்து தான் ஒரே பிரசவத்தில் பிறந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ 2 குழந்தைக்கும் ஒரே டைமில் தான் எங்கள் காது குத்து விழா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற ஈஸ்வரியும் சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க. ஏன்னா மறுக்க பேசினா கண்டிப்பாக ராஜாங்கம் வந்து ஈஸ்வரியை எடுத்து வாங்கிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஈஸ்வரியும் அங்கே இருக்கிற கூட சேர்ந்த அவங்க மகளும் அங்கே சித்ராவும் 2 பேரும் சேர்ந்து எக்கச்சக்கமான தப்புக்களெல்லாம் பண்ணியிருக்காங்க. கடைசி நேரத்தில் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் தெரிஞ்ச ஒரு தப்பு வந்து ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே ஈஸ்வரியை வைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கிற ஈஸ்வரியுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ராஜாங்கமும் இங்கே பார் செய்து இங்கே மோகனா சொன்ன மாதிரி 2 தமிழ்ச்செல்வியுடைய குழந்தையும் அழகரும் மீனாட்சியும் 2 பேரும் சேர்ந்து தான் இங்கே காது குத்து ஃபங்க்ஷனில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு இதில் சம்மதம், அப்படி இல்லைனா எனக்கு சம்மதமே கிடையாது. நாளைக்கு தமிழ்ச்செல்வி வருவா, தமிழ்ச்செல்விக்கிட்ட நான் பேசிவிட்டு கண்டிப்பாக 2 பேருக்கும் நம்ம காது குத்து விழா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே மோகனா இங்கே பாரு சேது இங்கே நீ நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இங்கே தமிழ்ச்செல்வியை நீ எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்விக்கிட்ட அன்றைக்கி நான் வீட்டுக்கு போயிருந்தபோது தமிழ்ச்செல்விக்கிட்ட நான் கேட்டேன், நீ இந்த மாதிரி ஒரு தப்பை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன், நீ ராஜாங்கத்து மாமா மேலே நீ எவ்வளோ பெரிய மரியாதை அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியுமே எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீ அங்கே அவங்க மேலே நீ எப்படி இது தமிழ்ச்செல்வி மேலே நீ சந்தேகப்பட்டு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தின, அவளை ரொம்பவே நீ அசிங்கப்படுத்தின. ஆனால் அந்த அசிங்கத்தெல்லாம் தாண்டி கூட அவள் இந்த வீட்டை விட்டு அவள் ரொம்பவே கவலையோட ரொம்பவே கஷ்டத்தோடு அங்கே 2 குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்புனான். ஆனால் அந்த குழந்தையிலேருந்து நீ ஒரு குழந்தையும் அவள் ஒரு குழந்தையும் வச்சுக்கிட்டு 2 பேரும் 2 திசையில் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட உனக்கு ஒரு துணைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்விக்கு எந்த ஒரு துணையும் கிடையாது. அவளாக இங்கே கஷ்டப்பட்டு இப்போ டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவள் முன்னேறணும், நான் டாக்டர் படித்து எல்லாருக்கும் நான் வளர்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறவளை நம்ம கஷ்டப்படுத்தி அவளுடைய மைண்டை வந்து நம்ம கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அவர் சொன்ன மாதிரி இங்கே தமிழ்ச்செல்விக்கோ குழந்தையும் இங்கே இருக்கிற அழகரும் மீனாட்சியும் 2 குழந்தைகளுக்கும் சேர்த்து தான் இங்கே காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கணும். அதுதான் எனக்குமே உடன்பாடு. சேது எனக்காகவும் இங்கே அவருக்காகவும் உங்கள் அப்பாக்காகவும் நீ யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவை எடு சேது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மோகனாவும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ஈஸ்வரியுமே அங்கே சேதுக்கிட்ட வந்து இங்கே பாருப்பா சேது, நான் இப்போவே சொல்லிட்டுறேன் பாரு, கண்டிப்பாக இங்கே தமிழ்ச்செல்வி இந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கவே கூடாது. இங்கே ராஜாங்க மாமா என்ன சொன்னாலையும் நீ கேட்காதப்பா, அவங்க சொல்கிறது ஏதோ இங்கே தமிழ்ச்செல்வி வந்து தனியாக இருக்கா, அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும்
இப்போ இந்த குடும்பத்துக்குள்ளே ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் எதுவுமே கேட்டுக்காத. அது மட்டும் இல்லாமல் நீ அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டனா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நீ கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உன்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரியும் சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட சேதுவும், இதை பாருங்கள் சின்னம்மா, எனக்குமே இதில் ரொம்பவே குழப்பமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே அப்பா இவ்வளோ பெரிய முடிவு எடுத்து அவங்கக்கிட்ட சம்மதம் கேட்குற போது இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானா, அவள் என்ன மனசில் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அவன் மேலே கோபமாக இருக்குது. இந்த விஷயத்தில் நானுமே சம்மதிக்க மாட்டேன் இது சின்னம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் சாபத்திரியுமே வந்து அவங்களுடைய கடமைக்காக செய்து, என்ன இருந்தாலையும் உங்கள் அப்பா சொல்கிறது தான் எனக்குமே சரின்னு படுது. உன்னுடைய முடிவு என்னவோ நீயே முடிவெடுத்துக்கோ. அதில் நான் இது இன்வால்வ் ஆகிறது எதுவுமே சரின்னு எனக்கு படலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே கண்டிப்பாக நீ அங்கே தமிழ்ச்செல்வி குழந்தையும் இங்கே மீனாட்சியும் அழகரும் 2 பேரும் சேர்ந்து தான் ஒரே நேரத்தில் தான் இங்கே காதுகுத்து ஃபங்க்ஷன் வச்சா மட்டும்தான் இங்கே குழந்தைங்களும் சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உனக்கே நல்லாவே தெரியும், அந்த குழந்தை சிரித்தா இங்கே மீனாட்சி சிரித்தா இங்கே அழகரும் சிரிக்கிறான். அப்படியே 2 பேரும் ஒரே இதில் ஒரே லிங்கில் 2 பேரும் ஒரே விதமான ஒரு சிரிப்பையும் ஒரே விதமான அழுகையும் அவங்க அழுகிற போது நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து காதுகுத்து விழா ஒரே நேரத்தில் வச்சா அவங்க 2 பேருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ 2 பேரும் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு புரியவும் ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இதுவுமே வந்துடுச்சு. இப்படி இருக்கிறப்போ நம்ம தனித்தனியாக காதுகுத்து விழா வச்சா எப்படி நல்லா இருக்கும்பா சேது, நீயே நல்லாவே யோசிச்சு பார்த்து நீயே நல்ல முடியவை எடுத்துக்கோ சேது, இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல விரும்பவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சாவித்திரியுமே சேதுக்கிட்ட சொல்லுவோம். இதை கேட்ட சேதுவும் சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியுமே கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அப்பத்தா கிட்ட, அப்பத்தா என்ன அப்பத்தா, எங்கள் ராஜாங்க மாமா என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்போ போய் காது குத்து விழா 2 குடும்பமும் சேர்ந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்க அப்பத்தா. என்னுடைய குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடாம அங்கே ஐஸ்வர்யாவை கூப்பிடுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? நான் என்னுடைய குழந்தைய அவங்களுக்கு கொடுத்தது தானே. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த ஒரு தப்பை மட்டும் நான் பண்ணாமல் இருந்ததுன்னா எனக்கு ரொம்பவே நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். நான் நினச்ச மாதிரியே என்னுடைய குழந்தை வாயிலேருந்து வார்த்தையாக என்ன தான் அம்மானு கூப்பிட்டுருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ இந்த ஒரு காதுகுத்து விழாவை 2 ஃபேமிலியுமே சேர்ந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க மாமா சொல்கிறது கொஞ்சமாவது சரின்னு படுது அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அப்பத்தா கிட்ட சொல்லவும், உடனே அப்பத்தா இதை கேட்ட உடனே, எங்கே பார் தமிழ்ச்செல்வி, எங்கள் ராசாங்கம் என்னதான் இருந்தாலையும் நீயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கக்கூடிய ஒரு ஆளும் கூட. ஏன்னா ராஜாங்கம் அங்கே சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அதுதான் கிடையாது. ஏன்னா ராஜாங்கம் வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பான். எங்கள் ராஜாங்கத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுலேருந்து இந்த ராஜாங்கத்தை நான் தான் வளர்த்தவ. ராஜாங்கம் தான் சந்தோஷமாக இல்லைனா கூட பரவாயில்ல, தன்னை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனை கூட. அப்படி இருக்கிறப்போ இங்கே ராஜாங்கம் கண்டிப்பாக மனசுக்குள்ளேயோ இல்லை மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வெளியில் ஒரு விஷயத்த வந்து சொல்லக்கூடிய ஆளே கிடையாது. நீயும் சந்தோஷமாக இருக்கணும், அதே நேரத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு முடிவை ராஜாங்கம் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மோகனாவுமே அங்கே இருக்கிற அப்பத்தாவும் தமிழ்ச்செல்விகிட்ட சொல்லிடுவோம். தமிழ்ச்செல்வி இதை கேட்ட உடனே, அப்பத்தா என்ன அப்பத்தா, நீங்களுமே இங்கே உங்களுடைய மகனுக்காக இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இங்கே என்ன தான் இருந்தாலையும் என்னுடைய கஷ்டம் எனக்கு மட்டும்தான் எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் உங்களுடைய மகனுடைய பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சரியினே படலை அப்பத்தா. என்ன அப்பத்தா, நீங்கள் கூட என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்பத்தா. ஏன் அப்பத்தா, என்னுடைய மனசு கல் நெஞ்ச மனசுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்களா? எந்த ஒரு விஷயமும் என்னுடைய மனசில் நினச்சிக்கிட்டு அதை நான் விளையாட்டாக எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அன்றைக்கி அந்த வீட்டில் ராஜாங்க மாமா வீட்டில் இருந்து வந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கிறப்போ நீங்கள் எங்கிட்ட இப்படி ஒரு
வார்த்தையை சொல்லி நீங்கள் பேசலாமா? எனக்கு நான் ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, ஆனால் நீங்கள் எனக்கு எந்த ஒரு ஆறுதலாகவும் எந்த ஒரு விஷயமும் பேசாமல் நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சரியினே படலை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த காது குத்து விழாவில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. நம்மளுடைய குழந்தைக்கு மீனாட்சிக்கு நம்ம சிறப்பாகவும் எப்போ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதோ அப்போ நான் என்னுடைய குழந்தைக்கு நான் காது குத்து விழா வச்சுக்கிறேன். இப்போ அவங்களே வச்சுக்கிட்டோம். நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க ராஜாங்க மாமா. நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகலாம். ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு வரதுக்காக போகலாம். ஆனால் இந்த விஷயத்துக்கு நான் கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அங்கே கோயிலுக்கு வர சொன்னாங்க இல்லையா, அங்கே கோயிலுக்குமே போயிடுறாங்க. அங்கே கருப்பசாமி கருப்பசாமி கோயிலுக்குமே போயிடுறாங்க. அங்கே தமிழ்ச்செல்வி அங்கே ராஜாங்களுடைய ஃபேமிலியுமே கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க. வந்த உடனே அங்கே கோயில் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. கோயில் முன்னாடி நின்றுக்கிட்டு தமிழ்ச்செல்விக்கிட்ட, தமிழ் எங்கள் மோகனா தான் இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு விஷயத்தவே சொன்னான். ஆனால் அவள் சொன்ன விஷயம் சரியான ஒரு விஷயமும் கூட, அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு விஷயமும் கூட. ஏன்னா நான் இந்த ஒரு விஷயத்த யோசிக்காமல் போயிட்டேன். என்னதான் இருந்தாலும் 2 குழந்தைங்களும் ஒரே டைமில் பிறந்துச்சு. அதே மாதிரி 2 குழந்தைங்களும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரே ஃபங்க்ஷன். இது காது குத்து விழா முதல் டைம் தான் வைக்க முடியும். நம்ம நிறைய டைம்லாம் வைக்க முடியாது. அதனால் 2 குழந்தைங்களும் சேர்த்து ஒரே டைமில் காது குத்து விழா வச்சுட்டா எல்லாருமே சந்தோஷமாகவும் இருக்கலாம். 2 ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்து நடத்துகிற மாதிரியுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் சம்மதித்தோம். அது இல்லாமல் முடிவும் பண்ணோம். அந்த ஒரு விஷயத்த அவங்ககிட்ட கேட்டதுக்கு, நீ எது தெரிஞ்சு என்னுடைய பேச்சை மீறி இந்த ஒரு விஷயத்தில் நீ மறுப்பு சொன்னது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கம் சொல்லவும், இதை கேட்டால் தமிழ்ச்செல்வியுமே, இங்கே பாருங்க மாமா, இங்கே என்னுடைய குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய குழந்தைங்கன்னு சொல்லிட்டு தான் பேரு மாமா. ஆனால் என்னுடைய குழந்தைங்க அழகரோ சரி மீனாட்சியோ சரி 2 குழந்தைங்களும் என்னை வாய் திறந்து அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடவே மாட்டேதுங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். என்னுடைய குழந்தைங்கள 2 குழந்தைங்களும் என்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை. அதுக்கு தான் முன்னாடியே பஞ்சாயத்தில் என்னுடைய குழந்தைங்க என்கிட்ட தான் இருக்கணும், அவங்களுக்கு வேணும்னா பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் இப்போ நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. இப்போ ஐஸ்வர்யாவை தான் அம்மான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்குதுங்க 2 குழந்தைங்களும். ஆனால் இப்போ என்னை அம்மான்னு கூப்பிடாம எனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை 2 பேருமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வி சொல்லிடவும், இதை கேட்ட ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வியை பார்த்து ரொம்பவே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. என்னதான் தமிழ்ச்செல்விக்கு சமாதானம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே ஆசை. ஏன்னா குழந்தைங்க தன்னுடைய அம்மாவை அம்மான்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு சந்தோஷத்தையும் சரி, அந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் சரி, 2மே அந்த குழந்தைங்க மீனாட்சியும் அழகரும் 2 பேருமே கொடுக்காம தமிழ்ச்செல்வியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. அந்த ஒரு கஷ்டத்தில் இப்போ வரைக்குமே அந்த ஒரு மன கஷ்டம்தான் தமிழ்ச்செல்வியோடைய இந்த முடிவுக்கு காரணமும். உடனே இங்கே ராஜாங்கமும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வி, உன்னை குழந்தைங்க அம்மான்னு கூப்பிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தைங்க மேலே இப்படி கோவப்படுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், சின்ன சிசுங்க. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா தான் அதுங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அந்த குழந்தைங்க மேலே நீ இப்படி ஒரு பழியை தூக்கி போடுறதில் எந்த விதமான ஒரு நியாயமும் கிடையாது. அந்த குழந்தைங்க வளர்ந்தால் கண்டிப்பாக உன்னை அம்மான்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கும். என்னதான் இருந்தாலையும் இங்கே 2ஆம் தரமாக அங்கே ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலையும் ஐஸ்வர்யாவுக்கு அழகர்னா ரொம்பவே பிடிக்கும். அழகர் கூட ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுனால, ரொம்பவே சந்தோஷமாக விளையாடுறதுனால அங்கே அழகருமே இங்கே ஐஸ்வர்யாவை அம்மான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால தான் இங்கே அழகர் ஐஸ்வர்யாவை அம்மான்னு கூட சொல்லிட்டான். அந்த ஒரு கோயிலில் உன்னை அம்மான்னு கூப்பிடாமல் உங்ககிட்ட வராமல் ஐஸ்வர்யாவை அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஐஸ்வர்யா கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் அடம் பிடிச்சதை தான் நானுமே பார்த்தேன். அதை நினைக்கிற போது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் ஒரு பெத்த இப்படி வருத்தப்படுறது எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்படி அந்த ஒரு சமயத்தில் நம்ம கண்டிப்பாக நம்ம அமைதியாக தான் இருக்கணும். அந்த குழந்தைங்க வளர்ந்து அதுக்கப்புறம் நம்ம அதை சொல்லி புரிய வச்சா அது நல்லாவே அந்த குழந்தைங்க நம்மளை புரிஞ்சுக்கும். அதனால நீ அந்த குழந்தைங்கள தப்பாக எதுவும் புரிஞ்சிக்காத. இப்போ 2 ஃபேமிலியும் சேர்ந்து இந்த காது குத்து ஃபங்க்ஷனுக்கு நீ சம்மதிக்கணும். என்னுடைய ஆசை, உன்னுடைய மாமனாருடைய ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கிறது தான். இதுக்கு நீ சம்மதிக்கோ, இதுக்கு சம்மதம் சொல்லு. அப்படி உனக்கு இதில் விருப்பம் இல்லையா, நீ சம்மதம் கூட கொடுக்காத. நான் என்னுடைய அழகருக்கு மட்டும் நான் காது குத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற
ராஜாங்கமும் சொல்லிடவும், உடனே இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கும் மனசில் கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவ்வளோ இறங்கி வந்து மாமா நம்மக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக நாம் இங்கே இந்த ஒரு விஷயத்துக்கு சம்மதிச்சே ஆகணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அதே மாதிரி இதில் ஒரு மாற்று கருத்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், உடனே எங்கள் ராஜாங்கமும் தமிழ் உனக்கு என்ன மாற்றமாக இருந்தாலும் சரி என்கிட்ட சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமே சொல்லிட்டுறாங்க. உடனே இது கேட்ட தமிழ்ச்செல்வியும், இங்கே பாருங்கள் அந்த காது குத்து விழாக்கு எவ்வளோ செலவாகுதோ அதில் பாதி நான் ஏற்றுப்பேன், அதில் பாதி நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே சும்மா வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனாக நடத்துகிற எனக்கு விருப்பம் கிடையாது. இதில் பாதிக்கு பாதி நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதில் பாதியே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற ஈஸ்வரி எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்கவும், உடனே அங்கே ஈஸ்வரிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஈஸ்வரி வந்து இங்கே ராஜாங்கம் நடத்தினாவே ஃபங்க்ஷன் வந்து மிகப்பெரிய ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே எப்படியும் மினிமம் ஒரு 15 லட்சமாவது இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு செலவாகும். அவ்வளோ அமௌண்ட்டில் இதில் பாதி வந்து ஒரு 15னா ஒரு 7.5 லட்சம் வந்து எப்படி இங்கே தமிழ்ச்செல்வி ரெடி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். உடனே முன்னாடி வந்து இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நாங்கள் ஆவரேஜாகவே ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் நடத்தணுன்னா அதை வந்து நாங்கள் 15 லட்சமோ இல்லை 20 லட்சம் இல்லை எவ்வளவோ நாங்கள் செலவு பண்ணுவோம். அதில் பாதி உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறாங்க. உடனே இதை கேட்ட தமிழ்ச்செல்வியும், இங்கே பாருங்கள் நீங்கள் சும்மா இங்கே பணம் இருக்குது அப்படின்ற திமிரில் என்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இங்கே என்னுடைய குழந்தைக்கு எவ்வளோ செலவாகுதோ இங்கே இதில் பாதிக்கு பாதி 2 பேரும் நம்ம ஏற்றுக்குவோம். அதுவும் இல்லாமல் எவ்வளோ இருந்தாலும் சரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வி வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்லிடுவோம். உடனே இங்கே ஈஸ்வரியும், மாமா சரிங்க மாமா இதுக்கு சம்மதிச்சிருங்க. அவள் கண்டிப்பாக தமிழ்ச்செல்விக்கு இதில் விருப்பம் இருக்குன்னா நம்ம அது மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா தமிழ்ச்செல்வியுமே ரொம்பவே கரெக்டாக தான் ஒரு முடிவு எடுத்திருக்கா. அதனால் நீங்கள் தமிழ்ச்செல்விக்கு எந்த ஒரு மறுப்பும் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரி சொல்லிடவும், உடனே இங்கே ராஜாங்கமும், சரி தமிழ் நீ சொல்கிற மாதிரி அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே என்னுடைய செலவில் நான் 2 குழந்தைங்களுக்கும் என்னுடைய பேரமாரங்களுக்கும் நான் நல்ல ஒரு காரியம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த ஆசையை நீ இப்போ இப்படி பிரிக்கிறத நினைக்கிற போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலையும் உன்னுடைய சந்தோஷத்துக்காக இந்த ஒரு விஷயத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே எல்லாருமே அங்கே எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு போட்டுட்டு அங்கே கணக்கை போட்ட உடனே 14,000 சில்லறை எவ்வளோ வருது. அங்கே 14 லட்சத்தி சில்லறை வந்துடுது. உடனே இதை பார்த்த ஈஸ்வரியும், சரிங்க மாமா இதில் எவ்வளோ இதுக்கு பாதி வந்து தமிழ்ச்செல்வி தர அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. அதனால் இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து நான் தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்லிடுறேன். அவங்களும் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்லி இதை நான் ரெடி பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கிட்ட போயிட்டு இவ்வளோ அமௌண்ட் ஆகுது 7.5 லட்சத்துக்கிட்ட அங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட கொடுக்குறாங்க அந்த ஒரு பேப்பரை. தமிழ்ச்செல்வி அதை பார்த்த உடனே 7.5 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. உடனே ஆச்சரியமாக பார்த்த உடனே அங்கே இருக்க ஈஸ்வரியும், என்ன தமிழ் உன்னால் அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ண முடியாதில்ல, எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக அந்த கோயிலில் இவ்வளோ ராங்காக பேசி இப்படியெல்லாம் சவால் விட்டுருக்கணும். இந்த அளவுக்கெல்லாம் நீ சவால் விட்டுருக்கக்கூடாது. நீ விட்ட சவாலுக்கு இங்கே நீ 7.5 லட்சம் கட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படியே நீ கட்டலைனாலையும் கண்டிப்பாக எங்கள் ராஜாங்க மாமாவே ஏற்றுப்பார். என்ன ஒன்று, நீ விட்ட சவாலுக்கு நீ இந்த அமௌண்ட்டை கட்டியிருந்தா நீ விட்ட சவால் கரெக்டுன்னு சொல்லிட்டு ராஜாங்க மாமா நினச்சிருப்பார். இதுக்கு மேலே ராஜாங்க மாமா நீ விட்டுற சவாலெல்லாம் எதுவுமே நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க மாமாவே புரிஞ்சுப்பார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நீ அசிங்கப்பட்டு கூனி குறி நிற்குவ. அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். இங்கே பாருடி, நீ என்றைக்குமே அந்த பணத்து விஷயத்துலையோ நீ எந்த விஷயத்துலையுமே இங்கே எங்களை ஜெயிக்கவே முடியாது. நீ என்ன தான் இருந்தாலையும் டாக்டருக்கே படித்தாலையும் டாக்டர் வேலைக்கு போய் ஒரே நாளில் நீ 7.5 லட்சத்தை சமாளிச்சிட முடியுமா? கண்டிப்பாக நீ 7.5 லட்சத்தை கண்டிப்பாக உன்னால் ரெடி பண்ணவே முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தான் நானுமே இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாமாவை சொன்னேன். ஏன்னா என்ன தான் இருந்தாலையும் பெருந்தன்மையாக மாமாவே இந்த செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் நீ அது எதுவுமே கேட்டுக்காமல் அது எதுவுமே காதில் போட்டுக்காமல் இந்த செலவில் நான் பாதி ஏற்றுக்குவேன், அந்த பணத்தை நான் கொடுக்குறதுனா இந்த ஒரு விஷயத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேறு என்கிட்ட சவால் வேறு விட்டுருக்கிட்டு இருக்க. இப்படியெல்லாம் நீ கண்டிப்பாக சவால் விடுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற
ஈஸ்வரிக்கும் தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்லிவிடவும் தமிழ்ச்செல்வி இதை கேட்ட உடனே பயங்கர கோவத்தில் இந்த அமௌண்ட்டை என்னால் உங்களுக்கு பே பண்ண முடியும், நீங்கள் என்ன இருந்தாலையும் இங்கே பணத்திமிரில் நீங்கள் ஆடக்கூடாது, கண்டிப்பாக அந்த பணத்தை உங்கள் முகத்திரையில் நான் வீசி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியுமே சவால் விட்டுடுறாங்க. சவால் விட்டதும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயுமே போயிடுறாங்க. உடனே வசந்தியும், என்ன தமிழ் நீ இப்படி ஒரு சவாலை விட்டுட்டு வந்திருக்க, என்ன தான் இருந்தாலையும் நீ விட்ட சவாலை நிறைவேற்றுவியா? கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது, எதுக்காக இப்படி ஒரு சவாலை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியும்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.